கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில் கூட பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இருந்து 5ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் நடந்த சம்பவத்தை உங்களுக்காக சொல்லி அதிலிருந்து தியானிக்க நான் விருப்பப்படுகிறேன். நம்ம இதில் பார்த்தோம் என்றால், எவ்விரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன் இருக்கிறான். அவருடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்விரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரொம்ப விசுவாசமாக சொல்கிறான், ஏசப்பா நீங்கள் வீட்டுக்கு வந்து என் மகன் மேலே கை வச்சிங்க அப்படின்னா அவள் சுஸ்தமாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்விரு விசுவாசத்தை பார்த்த இயேசு, ஓகே நான் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜஸ்ட் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி எவ்விரு வீட்டில் இருந்து கொஞ்சம் பேர் வந்து சொல்கிறாங்க, எவ்விருவே உன்னுடைய மகள் இறந்து போயிட்டா, நீ ஏன் போதகரை கஷ்டப்படுத்துகிற, போதகரை போ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமாம் பிரியமானவர்கள், இயேசு சொன்ன வார்த்தை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று. உடனே எவ்விரு என்ன பண்ணான்? அவருடைய குடும்பத்தை சொன்னதை விசுவாசிக்கலை, இயேசு சொன்ன வார்த்தை விசுவாசித்தான். அதனால் அவன் தொடர்ந்து அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றான். வீட்டுக்கிட்ட போன உடனே அங்கே இவருடைய குடும்பத்தை ரொம்பவே இருந்து அழுதுட்டு இருக்காங்க, மகள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அழுறீங்க, அழாதீங்க, அந்த சிறு பெண் மரித்து போல அவள் நித்திரையாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குடும்பத்தை எல்லாரும் இயேசுவை பார்த்து நகைக்கிறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இயேசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ஒன்றுமே யோசிக்கலை. அந்த சிறு பெண் படுத்திருந்த இடத்துக்கு போய் அவன் மேலே கை வைத்து சிறுமியை எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சிறுமி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? இதை பார்த்த எல்லோரும் ஃபஸ்ட்டு இயேசுவை பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ண அதே நபர்கள் இப்போ பிரமித்தடைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமாம் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன பார்க்குறோம்? 2 முக்கியமான காரியங்களை பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் யார் வார்த்தை விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தார் சொல்கிற வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் நண்பர்கள் சொல்கிற வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? இல்லை எதிரியான சாத்தான் சொல்கிற வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? உன்னுடைய குடும்பத்தார் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், எதிரியான சாத்தான் சொல்லலாம், உன் கதை முடிஞ்சு போயிடுச்சு, நீ என்ன முன்னேற மாட்ட, நீ எதுக்கும் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசுன்ற வார்த்தை என்ன சொல்றது தெரியுமா? கர்த்தர் உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று. மேலும் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று. ஆமாம் பிரியமானவர்களே, நீங்கள் எவ்விரு எப்படி ஏசப்பாவை விசுவாசித்து அற்பத்தை பெற்றுக்கொண்டானோ அதே மாதிரி நீங்களும் சாத்தான் சொன்ன வார்த்தையை கேட்காம, உங்கள் சுற்றி இருக்கவங்க சொன்ன வார்த்தையை கேட்காம வேதவசனத்தை விசுவாசிச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீங்க, வாழாகாமல் தலையாவீங்க. ஆமாம் பிரியமானவர்களே, இப்போ உங்களை பார்த்து ரொம்ப பேர் சொல்லலாம், நீ பாவியாக இருக்கிற, உனக்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேதவசனம் என்ன சொல்ல தெரியுமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று. ஆமாம் பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏசப்பா விசுவாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஏசப்பா நிச்சயமாக நம்ம பாவத்திலிருந்து மன்னிக்க, பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மேலும் பிரியமானவர்களே, எதிரியான சாத்தான் உங்களை ரொம்ப நெகட்டிவாக பேசலாம், நீ அடிக்கடி பாவத்தில் விழுற மனுஷனாக இருக்க, நிச்சயமாக நீ நரகத்துக்கு தான் வருவ, நீ பரலோகத்துக்கு போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என் மேலேயும் விசுவாசமாக இருங்க, பிதாவினிடத்தில் ரொம்ப ஸ்தலங்கள் இருக்குது, அங்கே போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா சொல்கிறாங்க, என் மேலும் விசுவாசமாக இருங்க, பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருங்க, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு. ஆமாம் பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளோதான் பாவியாக இருந்து அடிக்கடி பெயராகிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஏசப்பா சொல்கிற வார்த்தை விசுவாசிங்க, பாவத்தை விட்டுருங்க, நிச்சயமாக நீங்கள் தேவனோடு கூட பரலோகத்தில் இருப்பீங்க. ஆமாம் பிரியமானவர்களே, இது நிச்சயம். 2வதாக நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்த சம்பவத்தில் அந்த எவ்ரிவின் குடும்பத்தார் முதலாவது இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். ஆனால்
பின்னாடி அந்த அற்புதம் அதிசயம் நடந்ததுக்கு அப்புறம் ஆச்சரியப்பட்டார்கள் என்று. பிரியமானவர்களே, இப்போது உங்களை பார்த்து நகைக்கிற உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள், எப்போது இயேசு உங்களை சந்தித்து விட்டாரோ, எப்போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்களோ அப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நம்முடைய தேவனால் முடியும், இயேசு கிறிஸ்துவினால் முடியும். ஆமாம் பிரியமானவர்களே, அதனால் இந்த வேதத்தில் நாம் தியானித்தபடியாக நீங்கள் பயப்படாமல் விசுவாசமாயிருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார், உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிப்பார், உங்களை பரலோகத்தில் சேர்ப்பார். உங்களை பார்த்து நகைக்கிறவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தேவன் செய்வார், நிச்சயமாக செய்வார். விசுவாசிப்போம். இப்போது ஒரு ஜெபத்தை செய்வோம். இயேசப்பா, உமக்கு நன்றி. இந்த அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். அப்பா, நாங்கள் கீழாகாமல் மேலாகவும் வாழாமல் தலையாகவும், நாங்கள் பாவத்தில் மறித்து போக மாட்டோம், நாங்கள் பரிசுத்தமாவோம். நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்பா. நீங்கள் உங்களுடைய வருகையில் எங்களை சேர்த்துக்கொள்வீங்க. நமக்கு கொடான கொடி நன்றிகள். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.